Hello friends, welcome to Spox Academy. நீங்க TNPSC, TNEB, TNMA, WS, AE, SSC, JE, RRB, JE மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி அண்ட் இன்டிட்டர்மினன்சி. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி அண்ட் டிட்டர்மினன்சிக்கான காரணம் என்ன, அதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி அண்ட் டிட்டர்மினன்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் 2D ஸ்ட்ரக்சர்ஸ். 2D ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா அதில் XY பிளேன்ஸ் மட்டும்தான் இருக்கும், இசட் அப்படிங்கிறதுக்கு டெப்த் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நம்ம பீம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீம்ஸுக்கான ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் வந்து Fx is equal to 0, sigma Fy is equal to 0, sigma Mz is equal to 0. So number of equilibrium equations for 2D structure is 3. இது ஒரு பாயிண்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3D ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ 3D ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இப்போ ஃப்ரேம் மாதிரியான இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம 3Dன்னு சொல்கிறோம். அதுக்கு இசட்டுக்கு டெப்த் இருக்கும். ஸோ இந்த 3D ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்மா Fx is equal to 0, சிக்மா Fy is equal to 0, Fz is equal to 0, சிக்மா Mx, My, Mz is equal to 0 அப்படின்ட்டு இந்த 3D ஃப்ரேம்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்னால் 6. ஸோ 2D ஃப்ரேம்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3, 3D ஃப்ரேம்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 6. இது ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் இருந்து எப்படி நாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினண்ட்டாக இருக்கா இல்லை இன்டிட்டர்மினண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள். இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன் ஃபோர்ஸஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ். இந்த அன்னோன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சியை கிரியேட் பண்ணும். இந்த சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சியை கிரியேட் பண்ணும். ஸோ நமக்கு டோட்டலாக டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சினாலே இந்த இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் பீம் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஃபிக்ஸட் பீம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இதை Rxன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும், இதை Ryன்னு எடுத்துக்கிறேன். இது போக ஒரு மொமெண்ட் இருக்கும், அதை நான் Mzன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3, அதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3. இந்த Rx, Ry, Mz அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா நமக்கு அன்னோன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபிக்ஸட் பீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கே 3 அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, இங்கே 3 அன்னோன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஃபார் 2D பிளேன். ஸோ 2D பிளேனுக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் 3. ஸோ 6 minus 3, 3. இந்த 3ங்கிறது தான் என்ன அப்படின்னா நமக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறோம். இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சிக்கு நீங்கள் டோட்டல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து எக்ஸ்டர்னல் இன்டிட்டர்மினன்சியை மைனஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கிடச்சிரும். பட் இந்த இன்டர்னல் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறதுக்குமே நமக்கு தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் பிளெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் 2D ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீம்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸுக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி R-3 இங்கே பார்த்தோம். அதே இது பிளெயின் ட்ரெஸ்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா M + R-2J. இங்கே M அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் தட் ஃப்ரேம், R அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ், J அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபார் 3D ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஃப்ரேம்ஸ் அண்ட் பீம்ஸுக்கு R-6, ஸ்பேஸ் ட்ரெஸ்ஸஸுக்கு M + R-3J. இப்போ நாம் இந்த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேமை கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினண்டா, இன்டிட்டர்மினண்டா இல்லை அன்ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபார்முலாவை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி டி கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த டி அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் டிட்டர்மினேட். ஓகே, கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா இன்டிட்டர்மினேட், லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் மூலமாக உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு இந்த கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினண்டா, இன்டிட்டர்மினண்டா இல்லை அன்ஸ்டேபிளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பீம் கொடுத்துருக்காங்க. இந்த பீமோட ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி என்ன அப்படின்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ஒரு 2D ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சிக்கு m + r - 2j. ஸோ m அப்படிங்கிறது இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 1 2 3 மெம்பர்ஸ் இருக்குது. ஆர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோலர் சப்போர்ட் அண்ட் இது ஆல்சோ ஒரு ரோலர் சப்போர்ட், இது ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட். இங்கே இருக்குது நமக்கு நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எத்தனை அப்படின்ட்டு. ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா 3 ரியாக்ஷன்ஸ், ஹிஞ்ச்டு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா 2 ரியாக்ஷன்ஸ் அண்ட் ரோலர் சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 ரியாக்ஷன். ஸோ நமக்கு இது 2 ரோலர் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ரியாக்ஷன், இதில் ஒரு ரியாக்ஷன். இது ஒரு ஹிஞ்ச்டு ஆர் பின்டு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இதில் 2 ரியாக்ஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இங்கே வந்து நமக்கு ஒரு வெர்டிக்கல் லோடு அப்ளை ஆகுது அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து என்னென்னு எடுத்துப்போம், மைனஸில் எடுத்துப்போம். ஸோ 4 - 1 = நமக்கு என்னது, நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன்ஸ் 3. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ ஜாயின்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஜாயிண்ட் 1, இது ஒரு ஜாயிண்ட் 2 அண்ட் இது ஒரு ஜாயிண்ட் 3. ஸோ நம்பர் ஆஃப் ஜாயிண்ட்ஸும் நமக்கு 3. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ m வந்து 3 + r வந்து 3 - 2 × j வந்து நமக்கு 3. ஸோ 3 + 3 6 - 3 2s are 6 = 0. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளா, அன்ஸ்டேபிளா, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினண்டா, இன்டிட்டர்மினண்டா அப்படிங்கிறது தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி என்ன கிடச்சிருக்கு, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி அப்படின்னா 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னது, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு 2D ஃப்ரேம் தான். ஸோ 2D ஃப்ரேம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம், m + r - 2j. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது, 11 இருக்குது. ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹிஞ்ச்டு ஆர் பின்டு சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இதில் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 2 இருக்கும். இது வந்து ஒரு ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இதில் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் 2 + 1 நமக்கு எத்தனை, 3. அடுத்ததாக ஜாயின்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 ஜாயின்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க வேண்டியதான். 11 + 3 - 2 × 6. 11 + 3 14, 6 × 2 12. ஸோ 14 - 2 12 2. இந்த 2 தான் வந்து என்னது, இந்த ஸ்ட்ரக்சரோட டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி. ஸோ இன்னும் இதில் நிறைய அடுத்தடுத்து டீட்டெயில்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால்வ் வித் ஸ்பார்க்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.